தமிழ்நாடு ஸ்டைலிலே வருகிறது சூப்பர் 6 திட்டம். ஆந்திராவில் பெண்களுக்கு செம்மையான இந்த ஒரு திட்டம் அறிமுகமாக உள்ளது. என்ன என்பதை நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். ஆந்திராவில் வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் தொடங்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்காங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக செயல்படுத்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் தொடங்கியிருக்காரு. ஆந்திராவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடித்தாரு. முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி படும் தோல்வியையும் சந்தித்திருந்தாங்க. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரு கட்சிகளும் மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருந்தாங்க. அதில் குறிப்பாக நம் மகளிருக்கு இலவச பேருந்து சேவை திட்டத்தை சந்திரபாபு நாயுடு அவர்களும் அறிவித்திருந்தாரு. ஏற்கனவே தமிழ்நாடு, டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த திட்டம் மகளிர் மத்தியில அமோக வரவேற்பை பெற்றுள்ள நிலையில திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில பெரும் எதிர்ப்பும் ஏற்பட்டது. ஏற்கனவே தமிழ்நாடு, டெல்லி, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த திட்டம் மகளிர் மத்தியில அமோக வரவேற்பை பெற்றுள்ள நிலையில இந்த ஒரு திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக செயல்படுத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கியிருக்காரு. அதன்படி தான் வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம் தொடங்கப்படுவதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆந்திராவில் அரசு பஸ்கள்ல பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கும் இந்த ஒரு திட்டத்தை துவங்கி வைக்க இருக்காரு. இதற்கு சூப்பர் 6 திட்டம் என்று அழைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க. திட்டத்தின் மூலம் ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால், அதாவது ஏபிஎஸ்ஆர்டிசி இயக்கப்படும் பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். இதே போல திருநங்கைகளுக்கும் இந்த பஸ்களில் டிக்கெட் கட்டணமின்றி இலவசமாக பயணம் செய்யலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்களது போக்குவரத்து தேவைக்கு மற்றவர்களை சார்ந்திருக்க தேவையில்லை என்பதை நோக்கமாக கொண்டு இந்த ஒரு திட்டம் செயல்படுத்துவதாக அரசு தெரிவித்திருக்காங்க. தமிழகத்தில் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்வதற்கான அரசாணையை கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் அனைத்து மகளிர்களுக்கும் கட்டணம் இல்லாமலும் பேருந்து பயண அட்டை இல்லாமலும் பயணம் செய்யலாம் என்றும் அந்த ஒரு ஆணையில் கூறப்பட்டிருக்கு. பெண்களுடைய கட்டணமில்லா பயணத்தையும் ஒழுங்குபடுத்தி அதன் தரவுகளை வைத்திருக்க தமிழ்நாடு அரசு தனியாக மகளிருக்கு இலவச பயணம் என்று குறிப்பிட்டு டிக்கெட்டுகளையும் அச்சடித்தும் வழங்கி வராங்க. இந்த ஒரு திட்டம் தற்பொழுது ஆந்திராவிலும் அரங்கேற உள்ளது என்பது பலருக்கும் ஆச்சரியமாகவும் பலருக்கும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.